இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான இடத்துல உள்ள ஒரு ரெசார்ட்ல போய் தங்க போறோம். அதுக்காக நாம போகக்கூடிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படு பயங்கரமான பாதை. இதுவரைக்கும் நான் தங்காத ஒரு புது அனுபவம்னு சொல்லலாம். எல்லாராலையும் இந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான பாதையை கடந்து தான் நாம் அந்த ரெசார்ட்டை போய் அடைஞ்சோம். நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். 2 ரோடு பிரியுது, ஜிபிஎஸும் ஒர்க் ஆகலை. அதனால் பார்க்க முடியல. இந்த சைடு ஒரு ரோடு போகுது, நேராக இந்த சைடு ஒன்று போகுது. இப்போ எந்த சைடு பிரிகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். இது வரைக்கும் வந்ததே ரோடு ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்களாம் நடந்து வரீங்களா? பயமா இல்லையா உங்களுக்கு? இப்போ நம்ம நிற்கிற இடம் டேஞ்சரான இடம் தான். இப்படி நடந்து வரும்போது புலியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? புலி கிராஸ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த சரௌண்டிங்கில் டைகர் இருக்குது, அப்படின்னா லெப்பர்டும் இருக்கும். யானையெல்லாம் எந்த சைட்லேருந்து டைரக்ஷன் இப்படி தான் வருமா? என்னென்னலாம் இங்கே விலங்குலாம் பார்க்கலாம் நம்ம? புலி பார்க்கல, சிறுத்தை பார்க்கல. புலிலாம் இங்கே பக்கத்துலேயே வந்துருக்கு. வருது அந்த அங்கே பாறை கட்டுது, அங்கே தான் புலியா? லெஃப்ட் மூவ், லெஃப்ட்டில் மூவ் வருது 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 வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம கோத்தகிரியில் 2வது நாளில் இருக்கோம். நம்ம ஐவிஎஸ் வில்லா அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டில் நேற்று செக்இன் ஆனோம். இன்றைக்கி செக் அவுட் ஆகிட்டு நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தங்காத ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா கோத்தகிரியில் நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஏற்கனவே பேரூட் கேசல் மட்டும்தான் நம்ம தங்கியிருக்கோம். இதை தவிர வேறு எங்கேயுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அதனால் சரி, இந்த வாட்டி கோத்தகிரியில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நேற்று இங்கே வந்தோம். நேற்று இங்கே வந்ததில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்தியன் கார் இருந்தது. இதை தவிர இந்த இடத்துக்கு சிறுத்தை, கரடி, ஒயில்ட் டாக்லாம் வருமா. ஆனால் எப்போயாவது வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நைட்டில் தான் பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒயில்ட் டாக் அது பாருங்கள், அது மேலேருந்து அப்படி இறங்கி இப்படி கீழே தான் ஆளுங்க இருந்தாங்கன்னு மேலே போயிடுச்சான். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கொக்கோடு ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போகிறோம். அதாவது கீழ்கோத்தகிரியையும் தாண்டி போகணும். செம்ம இன்டீரியரான பிளேஸு. அதுதான் டெட் எண்டு. ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அந்த ஸ்டே இருக்குது. அந்த ஸ்டேயில் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஸ்டேயில் தான் நாம் இன்றைக்கி தங்க போகிறோம். அந்த கொக்கோட் ரெசார்ட்டுக்குள்ளாரையே பார்த்திங்கன்னா யானை, கரடி எல்லாமே வரக்கூடிய, அதாவது ரெகுலராக வருமா. 2 நாளைக்கு முன்னாடி அந்த ரெசார்ட் ஓனர்கிட்ட நம்ம பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யானை முத நாள் பைப் லைன்லாம் உடச்சிட்டு போயிடுச்சு, அதனால் இப்போ நம்ம தங்க போகிற ப்ராப்பர்ட்டியில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம். நம்ம எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு ஈடு செய்யுது இது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஒரு செம்ம அட்வென்ச்சரான பிளேஸில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நேற்று ஈவினிங் இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம ஸ்டே பண்ணும்பொழுது ஈவினிங் டயத்தில் ஒரே ஒரு கார் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தது. ஆனால் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நிறைய கார், ஏறக்குறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்தியன் கார் அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் நேற்று நைட்டு ஒரு 11 மணி வரை 11:30 இருக்கும், அது வரைக்கும் தான் முழிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் போய் படுத்துட்டேன். ஏன்னா ஆள் நடமாட்டமே சுத்தமாக நின்னதுக்கு அப்புறம், அதாவது ஏறக்குறைய ஒரு 12 மணிக்கு மேலே தான் வெளியில் வர ஆரம்பிக்கும், அதாவது சிறுத்தை, கரடி இதெல்லாம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு தான் நின்னேன். என்னால் ரொம்பவும் கண்ணு முழிக்க முடியல, அதனால் போய் படுத்தாச்சு. ஏன்னா நல்லா தூங்கினா தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கீழ்கோத்தகிரிக்கு போக போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்தோடு போய் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா நிறைய கார் இந்த ரெசார்ட் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புறோம்.
போகிற வழியில் எந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான ட்ராவல் இன்னைக்கு பண்ணி போக போகிறோங்கிறத நான் வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நேராகவே அந்த காட்சிகளெல்லாம் பாருங்கள். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வேறு சேனலில் காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூட்டு எப்படி இருக்குது, நமக்கு போக முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் ஏறக்குறைய ஃபுல் ரோடுமே வந்து நான் காமிக்கிறேன். அது ஏன்னா அழகும் இருந்தது, ஆபத்தும் இருந்தது, எல்லாமே நீங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த காணொளியை பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் நடக்கிறது. அதுவும் வைல்ட் டாக் தான் சொன்னேன், ஒரு மானை ஹண்ட் பண்ணி அது பின்னாடிலாம் உயிரோட தான் இருக்குது. அது கழுத்தை பிடிச்சி சாகடிக்காது புலிசிங்க மாதிரி. அப்படியே அது திரும்பி திரும்பி இப்படி பார்க்குது. அது பேக் பாருங்க பைசன். சொன்னேன் இந்த டீ எஸ்டேட்டில் லோடு ஏற்றிட்டு போவாங்க. ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வந்துருச்சோ. நாம் இப்போ கோத்தகிரியிலேருந்து கிளம்பி கீழ்கோத்தகிரி, சோலூர் மட்டம், கரிக்கையூர் வழியாக நாம் கொக்கோட் ரெசார்ட் போய் சேரப்போகிறோம். ஏறக்குறைய 33 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த பகுதியை கடந்து போகிறதுக்கு ஆகக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2.5லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம போகிற ரோடு வந்து அந்தளவுக்கு ஈஸியான வழியில் நம்ம போய் ரீச் ஆக போகிறது கிடையாது. ரொம்பவும் ஒரு கடினமான பாதையை கடந்து தான் நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். இதுவரைக்கும் நான் ட்ராவல் பண்ண ரூட்லேயே தி பெஸ்ட் ரூட்டும் இது தான், த ஒஸ்ட் ரூட்டும் இது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்பவும் ஒரு அழகான ரூட்டு, அதே சமயம் மிகவும் ஒரு ஆபத்தான ரூட்டு அப்படின்னும் இதை சொல்லலாம். நான் ஏன் இந்த ரூட்டுக்கு இப்படி ஒரு பில்டப் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டைரெக்டாகவே பாருங்கள். ஒரு 10 மணிக்கு நாங்கள் ரெசார்ட்லேருந்து கிளம்பினோம். கீழ்கோத்தகிரி வழியாக தான் நம்ம ரெசார்ட்டு கொக்கோட் ரெசார்ட் போயிட்டுருக்கோம். அந்த ரூட் இருக்கே, உண்மையிலே இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை, ஃபஸ்ட்டு டைமாக இப்போ தான் இந்த ரூட்டில் வர்றேன். என்னமோ ஒரு சொர்க்கலோகத்துக்குள்ளார பூந்து போகிற மாதிரி இருக்குது இந்த ரூட்டு. நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்கன்னா இந்த ரூட்டில் போகிறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூட், சீனிக் ரூட் அப்படி சொல்லலாம்.
நாம் இப்போது கீழ்கோத்தகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது கீழ்கோத்தகிரி போயிட்டு அங்கேருந்து சோலூர் மட்டம், இந்த சோலூர் மட்டம் வரைக்கும் ரோடு சூப்பராக இருக்கும். பஸ்ஸும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சோலூர் மட்டம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ்ஸுங்கிறது அந்தளவுக்கு கிடையாது. கரிக்கோயிர் வரைக்கும் பஸ் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. எப்போயாவது தான் 1-2 பஸ் வரும். இதுதான் காமிக்குது சோலூர் மட்டம். அந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரில. ஆனால் கொக்கோடு இந்த ரோடு அந்த ரோடு எங்கண்ணா போகுது? அது வந்து ரூட்ரி போகுது, டிவிஷனுக்கு போகுது. டிவிஷன் இதில் போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஃபேக்ட்ரினா இறக்கத்தில் போங்க. அது வந்து ரைட் சைடு போங்க. ரோடு நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா அங்கே கடசல் போயிடும். ரைட் சைடு ரைட் திரும்பணும். ஃபேக்ட்ரிக்கு நேரம் இருக்கீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. நம்முடைய இந்த பயணத்தில் சோலூர் மட்டம் வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உண்மையான சேலஞ்சே இனிமே தான் நமக்கு ஆரம்பிக்குது. அதாவது சோலூர் மட்டத்திலிருந்து நம்ம போகக்கூடிய கொக்கோட் ரெசார்ட் வரைக்கும் ரொம்ப சேலஞ்சான அந்த ரோட்டை தாண்டி தான் நம்ம ரெசார்ட்டை போய் அடைய போகிறோம். அதனால் இந்த ரூட்டு பர்டிகுலராக நீங்கள் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது இன்னுமே தான். அதனால் ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமே நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சர்ச்சு போல் இருக்குது. இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம். எப்படி இருக்கு பாருங்க. சிமெண்ட் ரோடு ஃபுல்லாக. டிராஃபிக் இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இருந்தால் கூட டிராஃபிக் இல்லாமல் போனால் பிரச்சனை இல்லை. வண்டி வந்து மாறுறது தான் பிரச்சனை நமக்கு. அதுவும் அந்த மாதிரி ஸ்லோவாக வரமாட்டாங்க. ஒரு 30-40 போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வரமாட்டாங்க. வேகமாக வந்துடுறாங்க. டக்குன்னு அப்படி பண்ணி இருப்பாங்க. இதுவரைக்கும் இந்த ரூட்டில் இருந்த அழகை பார்த்து ரசிச்சிங்க. இனிமே தான் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஆபத்தை நீங்கள் உணர போகிறீங்க. என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டே வரானே, நம்மளை பயமுறுத்துறானோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் நான் இது ஆபத்தான ரூட்டுன்னு சொல்கிறேன்னா. போகிற வழியில் நிறைய பகுதிகள் வந்து கூகுள் மேப்லேயே வர்றது கிடையாது. பாதியிலே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அப்படி டிஸ்கனெக்ட் ஆகும்போது நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிச்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அப்படின்னா இந்த ரோட்டில் நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். 30 நிமிஷம். இந்த ரோட்டுக்காக தான் 30 நிமிஷம் ஆகுது. ரோடு நல்லா இருந்ததுன்னா 12 கிலோமீட்டர் 10 நிமிஷம் கூட ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் தான் ஒரு பஸ்ஸில் போனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் பஸ்ஸில் போய் போட்டிருக்கேன். பஸ்ஸில் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டீங்க, அதையும் போட்டிங்க ரைட்டா? அங்கே நான் சாப்பிடல. நான் சாப்பிட்டது வந்து இது என்னது, அதாவது அந்த அந்த மேகமலையில் தான் சாப்பிட்ருக்கேன். இல்லைண்ணா, நீங்கள் இந்த இடத்துல பஸ்ஸில் போயிட்டு ஹோட்டல் சாப்பாடு கடைக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பேன் டிரைவர் கண்டக்டர். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த முள்ளிக்கத்தை ரோட்டில் வந்து கார் எடுத்துட்டு நீங்கள் சொன்ன அந்த அவலாஞ்சி பக்கம் தான் போயிட்டு நீங்கள் சொன்ன அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட. ஆனால் சிங்கிள் ரோட்டில் டீ எஸ்டேட் நடுவில் போகிறதும் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. வண்டி வரும்போது எப்படி ஆகும் பாருங்க. 2 பக்கமும் டீ எஸ்டேட். இறங்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, ஏறும்போது தான் அந்த கஷ்டம். ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை.
நீங்கள் மனசில் நினைக்கிறது அப்படியே எனக்கு கேட்குது. என்னடா இதுக்கப்புறம் ரோடு சேலஞ்சுன்ன, ரோடு ரொம்ப சவாலானதாக இருக்கும்னு, ரோடு இவ்வளோ சூப்பராக இருக்குது, இதுக்கா இப்படி சொன்னேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு அப்படியே கேட்குது. எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. சோலூர் மட்டம் வரைக்கும் தான் ரோடு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சேலஞ்சிங்கான ரோடு இருக்குன்னு. நான் இதை பார்த்துட்டு நானும் ஒரு தப்பு கணக்கு போட்டேன். இப்படி சூப்பராக இருக்கிற ரோட்டை போய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போனேன். அந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலை. அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே இறக்கமா போயிட்டு இருக்கு. இறங்கும்போது அப்படியே ஏறும்போது அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படியே அழுத்தி ஏறிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், செகண்ட் கியரில் அப்படியே ஏறிட்டே போயிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபாரஸ்ட் தான். இப்போ இங்கே எலிஃபெண்ட் வர வாய்ப்பு உண்டுனா, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துருது. அதான் இங்கே எலிஃபெண்ட் வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லாக பாருங்களேன், ஹேர்பின் பெண்டே இறக்கம் ஃபுல்லாக இறங்கி 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 தான் போகுது. இந்த கொக்கோடு எப்படி நீங்கள் பார்த்தீங்க? நான் ஏற்கனவே இதில் பார்த்துருக்கேன், வீடியோஸில் இது பார்த்தேன். கோத்தகிரியிலேருந்து இந்த ரூட் வந்து இறக்கமாகவே போயிட்டு இருந்தாலும் கூட சோலூர் மட்டம் வரைக்கும் பெரிய லெவலில் இறக்கம் நமக்கு தெரியாது. சோலூர் மட்டத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ஸ்ட்ரீப்பாகவே போகும். அந்த ரோடு ஃபுல்லாக ஹேர்பின் பெண்டு வந்து 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 போகும். எல்லாமே வந்து ஸ்ட்ரீப்பு. இறங்கும்போது ஒரு விதத்தில் சவாலாக இருக்குன்னா, ஏறும்போது இதை விட சவாலாக இருக்கும். அதனால் இந்த ரூட்டில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வரலாம். இல்லைன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரூட் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான். இன்னும் உண்மையான சேலஞ்சு இதுக்கப்புறம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து இன்னொரு ரூட்டு கோத்தகிரிக்கு கீழே இருந்து இதுதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன். ஆனால் கோத்தகிரிக்கு எங்கேருந்து போக முடியாதுல்ல, நீங்கள் பவானி சார்லேருந்தோ வேறு எங்கேருந்தோ. அந்த ரோடு எந்த ரோடு ஏதோ ஜாயிண்ட் ஆகுது, போய் லெஃப்ட்டு தான் போகுது. லெஃப்ட்டு தான் நான் சொன்னது. லெஃப்ட் ரைட்டில் ரோடு இருக்க மாதிரி இருக்குது கம்மிக்கு. அது எங்கேருந்து வருதுன்னு தெரில இந்த ரோடு. இந்த ரோடு நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரிக்கையூர் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கரிக்கையூருக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ரோடு இந்த மாதிரி சிங்கிள் ரோடாக இருந்தால் கூட நம்ம நல்லா ஓட்டி போகிற அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, போயிடலாம். ஆனால் கரிக்கையூருக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ரோடு மோசமான ரோடு ஸ்டார்ட் ஆகும். ஏறக்குறைய ஒரு 3-4 கிலோமீட்டர் ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். அதாவது கரிக்கையூர் வரைக்கும். கரிக்கையூருக்கு அப்புறம் மறுபடியும் சில இடத்துல ரோடு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ரோடு தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் வண்டிலாம் ஓரம் கட்டும்போது ஏதாவது எதிர்த்தாப்புல வண்டி வருது அப்படின்னா மாறுறதுக்கு இடம் கிடையாது. அதையும் மீறி நீங்கள் மாறுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓரம் கட்டணும். ஐயோ, எவ்வளோ தூரம் நான் இன்னும் மேப்பை பாருங்கள். வளைஞ்சு வளைஞ்சு நம்ம அங்கே போகணும். அதுதான் அது இதாகுது. ரோடு ஒரே ரோடு தானே போகுது. ஒரே ரோடு தான் போகுது. அங்கங்கே கிராசிங், ரிவர் கிராசிங். டக்குன்னு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு அட்வென்ச்சரை விரும்பக்கூடியவங்களால தான் இவ்வளோ தூரம் வர முடியும். வேற தான் இருக்கும். இந்த ரோடா அந்த ரோடா? வெரி நைஸ். என்ன நம்மளை வந்து குழப்பத்தில் உண்டு பண்ணிடுச்சு.
யானை சாணி வேற இருக்கு ஏத்தாப்புல. யானைகள் நடமாடும் பகுதியா? இது மாட்டு சாணமா யானை சாணமா? ஜிபிஎஸ் வருதா? பிங்கி பிங்கி பாங்கி போடுவோமா? இப்போ நாங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். 2 ரோடு பிரியுது, ஜிபிஎஸும் ஒர்க் ஆகலை. அதனால் நம்மளால் பார்க்க முடியல. இந்த சைடு ஒரு ரோடு போகுது, நேராக இந்த சைடு ஒன்று போகுது. இப்போ எந்த சைடு பிரிகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். காமிக்குது. ரைட்லேயே போகலாம். ரைட்டில் போய் பார்த்துடலாங்கிறீங்களா? இதாக வருது. ரைட்டில் தான் பார்ப்போம். சிக்னல் இல்லை, ஒன்றும் இல்லை. ரோடே ஒரு மாதிரியா இருக்குல்ல. ரோடு யோசிச்சு பாருங்க, நைட்லாம் இதில் நம்ம வர முடியுமா? அதான் யானை சாணம் தான் ஃபுல்லாக. இங்கே யானைகள் வந்து நிறைய இருக்கும் போல் இருக்கு. வந்துச்சா? நமக்கு இது வேற. இது நம்ம பாட்டுக்கு ஒரு ரூட்டில் ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணி போயிட்டு நடந்து போகிறாரு. ஐயாட்ட கேட்போமா? ஐயா கொக்கோடு பே போகலாமான்னு கேளுங்க. ஐயா கொக்கோடு போகிற ரூட்டு தானா? நேராக ஒரே ரோடு தானுங்க. நன்றிங்க. சில பேர் கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேருந்து பார்க்குறாங்களா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. அதில் சில பேர் போடுவாங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வாங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடெலாம் அப்படி தானே சொல்லுவாங்க. சாப்பிட்டீங்களாங்க, உட்காருங்க, வாங்க போங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் இங்கே போட்டு தான் சொல்லுவாங்க. இல்லைங்கண்ணா வாங்கண்ணா. நமக்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒரு 10 வார்த்தையில் ஒரு வார்த்தை வந்தால் பெரிய விஷயம். இவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையிலையும் வாங்க சொல்லுவாங்க. அதைத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறோம். இங்கே ஒரு வீடு பார்த்தோன்னா தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பாருங்க, வடைஞ்சி இடிஞ்சு பாழடைஞ்சு கிடக்கு வீடு. ஆமாம், அவர்கிட்ட பேசியிருக்கலாம். அவரை வச்சு ஒரு பேட்டி கூட எடுத்துருக்கலாம். வர்றாரு அவரு? வர்றாருன்னு நிறுத்துங்க, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ போடுவோம். அதாவது நாங்கள் வர்ற வழி பார்த்தீங்கன்னா ஆள் அரவமே கிடையாது. ஒரு சிங்கிள் ரோடு. இது பாருங்க, இந்த ரோடு தான். இங்கே நாங்கள் போகிற ரோடே கரெக்டானு முதல்ல தெரியல. ஏன்னா இடையில 2 ரூட் வந்து ஒரு இடத்துல கட்டாச்சு. ஜிபிஎஸ் ஒர்க் ஆகலை. ஆள் நடமாட்டமே கிடையாது. பாருங்க, இந்த ரோட்லேருந்து அப்படி தான் வந்தோம். யாருமே இல்லை இங்கே. வந்தோம், ஐயா ஒருத்தர் தெய்வம் மாரி வந்தார். அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்டோம், நீங்கள் போகிறது கரெக்டு தான், நேராக போங்கன்னாரு. இங்கே ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற வழியில் யானையோட சாணம் ரோடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் அதிகப்படியாக வந்து யானைகள் வரும்னு நினைக்கிறேன். யானைகள் மட்டும் இல்லை, அனைத்து வனவிலங்குகளும் வரக்கூடிய பகுதி தான் இது. ஐயாட்ட வேணால் கேட்போம், அவர் பக்கத்தில் வந்தோன்னே விசாரிப்போம் இந்த ஊரை பற்றி எப்படின்னு. இதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்ததே ரோடு ஒரு மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப குண்டு குழிமாக இருக்குது. இது வரைக்கும் ரெசார்ட் இன்னும் 5-6 கிலோமீட்டர் போகணும். ஆனால் ஐயாட்ட கூப்பிடுவோம். ஐயா ஒரு நிமிஷம் வாங்க. மாமரம்லாம் இருக்குது பாருங்க. இங்கே வீடுலாம் இருக்குது. உங்கள் வீடு இங்கே தானே? உள்ளாரீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரெசார்ட்டுக்கு போகிறேன். கீழே போகிறீங்க? கீழே. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் கொக்கோட் ரெசார்ட்டுக்கு? ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும். 7-8 கிலோமீட்ரு. ரோடு இப்போ நம்ம வந்தோம் இதுமாரி இருக்குமா இல்லை இன்னும் மோசமாக இருக்குமா? இது கொஞ்சம் டேஞ்சர் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஞ்சரு. ரோடு கொஞ்சம் சரி இருக்காது. கீழே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கரிக்கு வரைக்கும் கீழ்ப்பக்கம் ஒரு நடுவு அது வரைக்கும் கொஞ்சம் மோசம். ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்கும். காரில் போகலாம்ல? போகலாம். இந்த ஃபாரஸ்ட்டு கீழ்ப்பக்கம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பார்த்து போகணும். இங்கே எப்படி அனிமல்ஸ்லாம் என்னென்ன விலங்குகள்லாம் வரும்? எல்லாமே வரும். எல்லாமே என்னென்ன வரும்? யானை, புலி,
சிறுத்தை, யானை, புலி, சிறுத்தை எல்லாமே இங்கே வரும். எல்லாமே இருக்குது. எப்படி பகல்லே வருமா அது? ஒரு டைமில் வரும், இல்லாட்டி நைட்டில் தான் வரும். நைட்டில். இப்போ நாங்கள் வந்தோமே இந்த வழி கோத்தகிரிலேருந்து வர்றோம். ஆமாம். வர்ற வழியில் எல்லாமே யானை குறுக்க நிற்கும். அது வந்து ஒரு 6 மணிக்கு மேலே குறுக்க நிற்கும். 6 மணிக்கு மேலே குறுக்க நிற்கும். ஆமாம். அது நிறைய யானை சாணம் கடந்தது வர்ற வழியில் பார்த்தோம். குறிப்பிட்ட நாள் வந்து பகலில் தெரியும், வழி பக்கத்தில் வராம நிற்கும், அது சொல்ல முடியாது. புலிலாம் இங்கே வரும்? இருக்குது, புலி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா புலியெலாம் இங்கே? பார்த்துருக்கோம். உங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்துருக்கீங்க? இந்த சைடெலாம் பார்த்துருக்கேன். இந்த சைடு சிறுத்தை அது இருக்குது. சிறுத்தையும் ரெகுலராக வருமோ? சிறுத்தை எல்லாம் நடமாட்டம் நிறைய இருக்குது. சிறுத்தை, கரடி ஆமாம், எல்லாமே இங்கே ரெகுலராக வரக்கூடிய இடம் தான். ஆமாம். இப்போ மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ரெசார்ட்டுக்கு தான் போகிறாங்களோ? இங்கே வேற என்ன அந்த ரெசார்ட்டு தான் தங்குறது? வேறு கறிக்கையூர் யாராவது போவாங்களா? ஊருக்கு போகிறவங்க யாராவது இருப்பாங்களோ? இருக்கிறாங்க, நிறைய பேர் பஸ்ஸில் போவாங்க, அப்புறம் வண்டியிலும் போவாங்க நிறைய பேர். யானை ஏதாவது அடிச்சிருக்குங்களா இங்கே? தச்சமயத்தில் வந்து ஒரு வாரமாக இருக்கும். அதில் அந்த பக்கம் போகிறோம், அந்த மெட்டிக்கல் போகிற வழி ஒரு ஆள் அடிச்சிருக்கு. ஒரு ஆள் அடிச்சிருச்சா யானை? நைட் நேரத்தில் போகும்போது. நைட்லையா? ஓகே, நைட்டில் தான் டேஞ்சரு, பகல்னா கூட பரவாயில்லாமல. சரி, நீங்கள் உங்கள் வீடு எங்கே? இங்கேருந்து பக்கம் தானே? இங்கே உள்ளார நடந்து போகணும். நீங்களாம் நடந்து வரீங்களா? பயமா இல்லையா உங்களுக்கு? நம்மளுக்கு பயம் இல்லையா, பழகிடுச்சு. யானை அந்த பக்கம் இருந்தால் நம்ம பக்கம் ஒதுங்கி போயிடும். நீங்கள் எப்படி ஸ்மெல் வச்சு கண்டுபிடிப்பாங்கம்மாங்களே? நீங்கள் அது மாதிரி யானை இருந்ததுன்னா ஸ்மெல் வச்சு கண்டுபிடிப்பீங்களா? இன்கேஸ் யானை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்துட்டா தான் ஆபத்து இல்லை, தூரத்தில் இருந்தால் நம்ம ஒதுங்கி போயிடணும். அனிமல் யானை வந்து அப்படின்னு சொல்ல முடியாது, அது துன்புறுத்தக்கூடாது. அது துன்புறுத்தினா நம்மளை வந்து அட்டகாசி செஞ்சு பொண்ணால் போகணும். நீங்கள் எப்படி நடந்து வரீங்களா? எப்படி பஸ்ஸில் இறங்கி நடந்து வரீங்களா? நம்ம நடந்து வரோம். எங்கேருந்து நடந்து வருவீங்க? கோத்தகிரிக்குள்ள அங்கே ஒரு கீழ் கோத்தகிரியா? இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் தெரியும். ஆமாம். ஓ, ஜென்ரலாக ஊருக்கெல்லாம் போகிறதா இருந்தால் இங்கெல்லாம் பஸ் வசதி இருக்கா? ஆமாம், இருக்குது. எங்கே எது வரைக்கும் போவோம்? இது கரிக்கூர் வரைக்கும் போகும். கரிக்கூர் வரைக்கும் தான் பஸ் இங்கே. ஆமாம். இந்த கொக்கோட் ரெசார்ட்னா அதுதான் லாஸ்ட்டு. அதுதான் லாஸ்ட். அதுக்கு இடையில அங்கெல்லாம் பஸ்ஸும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. கரிக்கூர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? அது ஒரு 6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டர் போகணுங்களா? பவானி சாகர் போகிறதுக்கு இங்கேருந்து வழி இருக்கு? இல்லை, இங்கேருந்து கிடையாது. இங்கேருந்து போனால் மேட்டுப்பாளையம் வழியாக தான் உள்ளார போகணும். மேட்டுப்பாளையம் வழியாக தான் பவானி சாகர் போக முடியும். அந்த வழியாக தான் போகணும். இதில் வந்து வழி கிடையாது. வழி வந்து அந்த கொக்கோட் ரெசார்ட்டோட லாஸ்ட்டு. அதோட அதுக்கப்புறம் இந்த ரோடு திரும்பி வந்துட வேண்டியதுதான். நைட்லாம் வந்தால் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலலாம் எல்லாமே இருக்கும். இது டேஞ்சரான இடம். இது வந்து கீழே இருந்து மேலே வரலாம், மேலே இருந்து கீழே போகலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் டேஞ்சரான இடம் தான். கவனமாக இருக்கணும். இந்த இடம் வந்து கவனமாக இருக்கும். நீங்கள் நடந்து வரும்போது இதுமாரி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அட்டாக் பண்ணியிருக்கா? அட்டாக் பண்ணல, பார்த்துருக்கோம். அவ்வளோ அட்டாக் பண்ணுற அளவுக்கு நம்ம எதுக்கு போனது. இப்படி நடந்து வரும்போது புலியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராஸ் ஆகும். புலி கிராஸ் ஆகிருக்கு. கிராஸ் ஆகும். அப்போல்லாம் உங்களுக்கு பயமாக இருந்திருக்குமா? அது ஒரு அவ்வளோ தூரம் கிராஸ் ஆகும்போது நம்ம இங்கே கொஞ்சம் ஒதுங்கிக்க வேண்டியது. உங்களை ஒன்றும் பண்ணதில்லை? அது கோவானா அடிக்கும். அது பசியாக இருந்ததுன்னா அடிக்கும். அதுக்கு தேவையான பொருள் இருக்கும்போது அது தொலைவிட்டு போயிடும். சரிங்க ஐயா, நன்றிங்க. இந்த ஐயாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு வேன் வந்து நின்றுச்சு. இவங்க ஆக்சுவலாக கீழே கரிக்கூர் வரைக்கும் போகிறாங்க போல் இருக்கு. ஆனால் இந்த ரோடு இதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களால இந்த ரோட்டில் போக முடியல. அதனால் வேனை இங்கேயே நிறுத்திட்டு அங்கே வந்தவங்கெல்லாம் அதில் வந்து இறங்கி கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்தது. அது இந்த பர்டிகுலராக இந்த டேனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் வர முடியாது. நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கிற வண்டி தான் மட்டும்தான் அதில் வர முடியும். லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டியால் கண்டிப்பாக இதில் வரவே முடியாது. உண்மையிலே இதுமாரி எத்தனை இடத்துல நம்ம சவாலை கடந்து நம்ம ரெசார்ட்டை போய் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே போனோம். அங்கே வயசானவங்க சில பேரும் நடந்து போனாங்க. அவங்கள கூப்பிட்டோம், எங்கே போகிறீங்க, நீங்கள் போகிற இடத்துல வேணால் ட்ராப் பண்ணிட்டோமான்ட்டு. இல்லை, நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்திருக்குறோம், அதனால் நாங்கள் ஒன்றாவே போய்ட்றோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு நாமளும் அங்கேருந்து கிளம்புனோம். இந்த ரோடு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு சவாலை கடந்து நம்ம போகிறோன்னு. அது இவங்கெல்லாம் நடந்து போகிற இந்த ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான இடம். அதாவது ரோடு மட்டும் இங்கே மோசம் கிடையாது,
மிகவும் ஆபத்தான விலங்குகளான புலி, சிறுத்தை, கரடி, யானை இது மாதிரி எல்லா வனவிலங்குகளும் இங்கே வாழக்கூடிய இடம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் இறங்கி நிற்கிறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணி வரீங்கன்னா கூட கூடுமான வரைக்கும் இறங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரசிக்கவும் ரசிக்கலாம். உங்களுக்கு ஒரு பயமான ஒரு உணர்வு வேணும்னாலும் அதுவும் இருக்கீங்க. அதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தார் ஐயா, நாங்கள் நின்று பேசிட்டு இருந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். அது வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இந்த இடம் வந்து எப்படின்னா கீழேருந்து மேலே வர்றது, மேலேருந்து கீழே போகிறது எல்லாம் ஜங்ஷன் ஆகிற பாயிண்ட் மாரியா அது. பாருங்க எப்படி ஏறுது பாருங்க. அப்படி நான் அப்படியே கல் மாதிரி இருக்கு. எப்படி ஏற்றுறதுல அடி இப்படி வந்து வரீங்களா, லெஃப்ட் வந்து ரைட்டில் போனோம். ஓகே, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு முன்னாடி போச்சுல வண்டி, அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி ஸ்டக் ஆகிட்டு போகுதுன்னா மெமரி ஃபுல்லாக வர முடியாது ஆகும். பட் ஆனால் மெமரி இருக்குது. இல்லை அன்னெசரி ஆப்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. என்னடா இவன் ரோட்டையே காமிச்சிட்டு வரான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் இது காமிக்கிறதோட பர்பஸே வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது ஏறக்குறைய ஒரு 80% ரோடு வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு 20% ரோடு தான் வந்து மோசமாக இருக்குது. இப்போ ரைட் சைடு நீங்கள் பார்க்குறது தான் பவானி சாகர் டேமு. இங்கேருந்து பார்த்தா தெரியும் வியூலாம். ஆனால் பவானி சாகர் இங்கேருந்து நேராக போகிறதுக்கு ரூட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் பவானி சாகர் போகணுன்னாலும் திரும்பவும் கோத்தகிரி போய் திரும்பவும் மேட்டுப்பாளையம் போய் அதுக்கப்புறமா தான் நீங்கள் பவானி சாகர் வர முடியும். சுற்றிக்கிட்டு வரணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பவானி சாகர் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம ரெசார்ட்லேருந்து. ஆனால் போகிறதுக்கான ரோடு எதுவும் கிடையாது. என்ன கலர்ஃபுல்லா, என்ன கலர்ஃபுல்லா. வேற லெவலில் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இல்லை இருக்கு. மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. பால்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் இந்த கரிக்கியூர்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கோத்தகிரிலேருந்து வாங்கிட்டு வந்தால் டம்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். இங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். இன்னும் எல்லா ஐட்டமும் கிடைக்காது. நீங்கள் லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வராதிங்க தயவு செஞ்சு. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. எஸ்யூவி டைப்பு பெஸ்ட்டு. ரோடெலாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் தூரத்துக்கு தான் நல்லா இல்லைன்னா. இங்கே ஒரு ஆறுதல் இந்த பிஎஸ்என்எல் டவர் தான். இந்த பிஎஸ்என்எல் டவர் மூலிமா தான் இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் கிடைக்குது. மானமொழி விட மோசமாக இருக்குது. இந்த ஊர் தான் கரிக்கையூர். அதாவது இந்த பெல்ட்டில் வரக்கூடிய கடைசி ஊர் வந்து இது இந்த கரிக்கையூர் தான். இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஐயா ஒருத்தவர் நடந்து வராரு ஸ்டைலாக. எல்லாம் ஃபுல்லாக அங்கன்வாடி மையம் கரிக்கையூர். போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருப்பாருங்க. ஊராட்சி அலுவலகம் கரிக்கையூர், போஸ்ட் ஆஃபீஸு எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இங்கே. கேட்டுக்கோங்க. ரோடு தான் இல்லை ரோடு நல்லா இருக்கணும். பலாப்பழம்லாம் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி தொங்குது. யானை யானை ட்ரவலில் இருக்கா, குரங்கு இருக்கு, பார்த்துக்கோங்க. வால் மேலே ஏற்ற படம் பாருங்க. அப்படியே ரோடில் வாழ வச்சுட்டு செம்முன்னு காட்டு. உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரான ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதே சமயம் ரிஸ்க் எடுக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் இந்த ரூட்டில் வரலாம்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தங்க போகிற ரெசார்ட்டும் அப்படியாப்பட்ட ரெசார்ட் தான். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் நீங்கள் போனதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னு. ஏன்னா நம்ம ரெசார்ட்டுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பலாமரம் இருக்குது. இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்காக கரடியும் யானையும் ரெகுலராகவே ரெசார்ட்டுக்கு வருதான். ஆனால் அது பாருங்க, உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி போகுது. புது அனுபவம். செம்ம அட்வென்ச்சரான அனுபவம் தான். அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இது வச்சு கவர்மெண்ட்டில் தான் போட்டிருப்பாங்க. இது ப்ரைவேட்லாம் இந்த அளவு சூப்பராக போட்டு வைக்கிறாங்க. எல்லாம் பிளாட் போட்டாலே போடுறாங்க பிளாட். அவங்க விற்கிறதுக்கு ரேட்டை ஏற்றி வச்சு அதில் வைப்பாங்க. அப்பாடி போய் ஒரு முதல்ல எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க. ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ஆக போகுது இல்லை நம்ம கிளம்பி. நினச்சா 12 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவோம் இல்லையா? அப்படின்னு நினச்சோம். 10 o'clock கிளம்பணும். ஆகிடுவோன்னு தான் நினைக்கிறேன். 11:30க்குலாம் வந்து ரீச் ஆகிடுவோம்னு நினச்சேன். ஆனால் வந்து மணி இப்போ 12:24. உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரான பயணம் வேண்டுமா? கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ரூட்டில் வாங்க. ஆனால் அட்வென்ச்சருக்கு நான் கேரண்டி. ஆனால் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி. லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆமாம், 2 கண்டிஷன் தான் இந்த ரூட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா. நீங்கள் இந்த ரூட்டில் வரணும்னா 2 கண்டிஷன் தான். ஒன்று, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக உள்ள வண்டி எடுத்துகிட்டு வாங்க. டிரைவிங் நல்லா தெரிஞ்சவங்க. இது இல்லைன்னா 2மே இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா அப்படி ஒரு அட்வென்ச்சரானது லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அந்த கீழ்கோத்தகிரி வரைக்கும் வந்து வேணால் திரும்பி போயிடுங்க. இல்லை சோலூர் மட்டம் வரைக்கும் வந்து திரும்பி போயிடலாம். ஆமாம், சோலூர் மட்டம் வரைக்கும் ரோடு நல்லா இருக்கு. மட்டம் கூட வந்து ரொம்ப நேரோ ரோடு இருக்கு. அது கொஞ்சம் தூரம் தான் இந்த நேரோ ரோடு. பட் கரிக்கையூருக்கு அப்புறம் ரோடு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இங்கே கொஞ்சம் சிமெண்ட் ரோடெலாம் இருக்குது. கரிக்கையூருக்கு முன்னாடி ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் ஒன்று எங்கேயுமே வந்து ஒரு டெசர்ட்டடாக இருக்காது. ஏதோ ஒருத்தர் ஆளுங்க வந்து போயிட்டு தான் வீடு வில்லேஜஸ் எங்கேயாவது இருக்குது. ஏதாவது 1-2 வீடுகள் எங்கேயாவது அங்கங்கே தன்படுது. பகலில் வராங்க, நைட்லலாம் யாரும் மூமெண்ட்டே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மிகவும் ஒரு ஆபத்தான பகுதி தான் இந்த இடம்லாம். பாருங்க, பலாப்பழம் அப்படி காய்ச்சி தொங்குது. கை கெட்டது வாய் கெட்டல. கை கேட்டல வாய் கேட்டல. இல்லை அங்கே கை கண்ண மாதிரி இருந்துச்சுன்னா பழுக்க கண்ணுக்கு தான் எட்டுது. செம ஸ்பாட்டுங்கண்ணா. எல்லாம் பாருங்க பலாமரம், அவ்வளோ பலாமரம் இருக்குது. கீழே ரோடு வருது பாருங்க. நம்ம வந்த ரோடு அதுதான். கீழே போகணும் நம்ம. அங்கே ஒரு பைக் ஒன்று வராரு. பாருங்க ரோடு. இதில் தான் நம்ம போய் பைக்கார் வராரு. இருக்கு பங்களா படிகை. பங்களா படிகைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அதுக்காக தாங்க போட்டிருக்காங்க இந்த ரெசார்ட்டுக்கு. பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் போட்டிருக்காங்க. ஆமா, சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு. இது திட்டத்தில் போட்டிருக்காங்களே. ஆனால் இப்போ பாருங்க போர்டு போட்டிருக்க இடத்துல தான் இல்லை ரோடு. போர்டு போட்டிருக்க இடத்துல இரவு நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு இந்த ரூட்டில் வந்துடாதீங்க. வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டினீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, யானைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ரூட்டில். ரோடு ஃபுல்லாக பலாமரமாகவே இருக்குது. பலாமரத்தில் அவ்வளோ பலாப்பழம் தொங்குது. இது சாப்பிட்றதுக்காக யானை கூட்டமாக படையெடுத்து வருமா. பகல்லே வரும்னு சொல்கிறாங்க. அது இரவு நேரத்தில் ரோட்டை ஃபுல்லாக அடைச்சிட்டு நிற்குமா. நம்ம இந்த குறுகலான சாலையில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா யானைகிட்ட மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்குங்க. நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துலாம் போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு அபாயகரமான சாலை இது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் இரவு நேரத்தில் வராமல் பகல்லே வந்துடுங்க. அதாவது பர்டிகுலராக சொல்லணும்னா ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளார ரெசார்ட்டுக்கு வர்றீங்கன்னா ரெசார்ட்டுக்கு போய் சேர்ற மாதிரி வாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் அவங்க பண்ணுறாங்க ரெசார்ட்டில் உள்ளவங்க. உங்களுக்கு இந்த ரூட்டில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கரிக்கையூர் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஜீப்பில் வந்து உங்களை பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆப்ஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இந்த ஊர் பேர் அங்கே ஒன்று போட்டிருந்தேன், அந்த ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹவ் அரைவ்டு
அரைவுடுன்னு காமிக்குது. எப்படி போகணும்? தம்பிகிட்ட கேட்பான். தம்பி கொக்கோட் ரெசார்ட் எப்படிப்பா போகணும்? உனக்கு தெரியாதாடா? உனக்கு தெரியாதா? உன்னை பார்த்தா எல்லாம் தெரியிற பையன் மாதிரி இருக்கேன்னு உன்கிட்ட கேட்டேன். கொக்கோடு ரெசார்ட் எங்கப்பா இருக்கு? கொக்கோடு இங்கே போன வரணும். சரி, இங்க ரூம் எல்லாம் போட்டு தங்குற மாதிரி இருக்கா? ஹோட்டல் மாதிரி இருக்கனா? எங்க? இங்க ரெண்டு எத்தனைக்கும் தெரியலண்ணா. இல்ல அது பரவாயில்ல. எங்க இருக்குது? இங்க இருக்குண்ணா. இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுமா. எப்படி வழி அதுக்கு? அந்த பக்கத்துல இருக்குண்ணா. வழி இருக்கா? ஆமா. அது பேர் தான் கொக்கோடு. இதெல்லாம் கொக்கோடு எஸ்டேட். ஆமா. கொக்கோடு எஸ்டேட்டா? தெரியலண்ணா. கொக்கோடு தெரியலண்ணா. கொக்கோடு ரிசார்ட். கொக்கோடு ரிசார்ட். தெரியல. தெரியல உனக்கு? சரி விடு, நமக்கு இது இதோட முடியுது. இவர்கிட்ட கேட்பாங்க இருக்கிறேன். கொக்கோடு ரெசார்ட் எங்க இருக்குங்க? வழி எப்படி? எப்படி போகணும்? அங்கே போனால் உள்ள கட் ஆகும். அங்கிருந்து அப்படி வந்து அப்படி வரணுமா? உள்ள வழி போகுது. சரி, ரோடு போகிற மாரி தானே இருக்குங்க? போகுது. சரிங்க, நன்றி. பசங்க தெரியல, சொல்லி கொடுங்க. சின்ன பசங்க தானே. வக்கனை மரமா? வக்கனை மரம்னு ஒரு ஊர் இருக்கு, 1 கிலோமீட்டர் இங்கிருந்து போகணும். இங்க பாருங்க, இங்க ஸ்கூல் இருக்கு பாருங்க. எங்கெங்கெல்லாம் வந்து வாழ்றாங்க பாருங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 10 பேர் இருந்தா கூட ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க பாருங்க. நீ வழி இருக்கா? எங்க வழி இருக்கு? அப்படி வந்து அப்படி வரணும்னாரு. எப்படி வந்து? அங்க ஏதாவது அங்க ஒரு கேட் பெரிய இருக்கும். போற வழியில ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டை திறந்துட்டு தான் போறாங்க பாருங்க. 2 சைடும் ஃபுல்லா ஃபென்சிங். இதுதான் கொக்கோடு ரிசார்ட். இதுதான் கொக்கோடு. கொக்கோடான்னு போட்டிருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல கொக்கோடு. வந்து விட்டோம். அப்பா, என்ட்ரன்ஸ் படு பயங்கரமா இருக்கு. அங்க உள்ளார பைசனா ஏதோ ஒன்று நிக்குது. மாடா பைசனா உள்ளார ஒன்று நிக்குது பாருங்க. என்ட்ரன்ஸே மிரட்டுறமா இருக்கு. டயக்ராம்லாம் சைடுல, டிராயிங்லாம். ஆமா, பாருங்க எப்படி இருக்கு. ஒரு வழியா கொக்கோடு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். உள்ளார இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நம்ம நாட்டு மாடு தான் நிக்குது. அம்மா ஃபாரஸ்ட் இருக்கு. கொக்கோடு ரிசார்ட் இடமே சிச்சோ. அப்பா, உங்களுக்கு ஒரு கண்டத்தை கடந்து வந்துட்டோங்கிற சந்தோஷம் தெரியுதே. இன்னொரு கண்டத்தை கடந்து போயிட்டு இந்த கண்டத்தை கடக்கணும். இதெல்லாம் கல்லாவது போட்டு வச்சிருக்காங்க. குண்டும் குழியுமா இல்லாம இருக்கு. அந்த இடம் தான் ரொம்ப இதா இருந்தது. கல்லு ஷார்ப்பா இல்லாத வரைக்கும் ஓகே. திரும்பி போங்க தம்பி. இதுக்கு மேல கொஞ்சம் மண்ணு கொட்டான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சாஃப்டா போகும். மண்ணு கொட்டினா பிரச்சனை. மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, களி மாரி இதாயிட்டு வண்டிக்கு கிரிப்பு கிடைக்காது. இதுதான் கிரிப்பா. அந்த குட்டி ஜல்லி ஓட்டலாம். இந்த கிரிப் இருக்கும்னா, ஆனால் அந்த ஷார்ப்பு எட்ஜஸ் இருக்கணும். அதில் வண்டி நிறைய போகிறதே இல்லையா? ஃபுல்லாக புல் முளைஞ்சிருக்கு, செடிங்க முளைஞ்சிருக்கு. எல்லாரும் வண்டிக்கு போகிறதால முளையக்கூடாது. ஆனால் ரெசார்ட்டுக்கு போகலாம், ஏதோ எஸ்டேட்டுக்கு போகலாம். அதான் வந்தாச்சு. ரெசார்ட்டுக்கு வந்து விட்டோம். நாய்கள் ஜாக்கிரதை. அப்படின்ற மாதிரி குறுக்க நான் உள்ள கட்டி வெட்டி போட்டிருந்தேன் நேமான ராமராஜ் படத்துல வந்து வண்டி விட்டுறது. அங்க ஜம்ப் பண்ணி அப்படியே வண்டி நேராவா? நேரா போயிடுங்க. நாம ஒரு வழியா கொக்கோடு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்படி ஒரு அட்வென்ச்சரான ட்ராவல் பண்ணி ஒரு ரெசார்ட்டுக்கு போனது லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. நாமளும் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறோம். மானம்பள்ளி போனப்பையும் அட்வென்ச்சராக இருந்தது. பந்திப்பூரில் நீங்கள் இது அம்புஜா ஃபார்ம்ஸ் போகிற வழியிலையும் அப்படி தான் இருக்கும். இது மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். நம்ம டாப் ஸ்லிப்பில் மவுண்ட் ஸ்டூவர்ட் பங்களா, அப்புறம் அம்புலி, இதெல்லாம் போகிறப்ப இருக்கும். ஆனால் இது இந்தளவுக்கு வந்து இருக்காது. அது ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் அதிகபட்சமே வந்து அதுமாரி இருந்தது. மானம்பள்ளி தான் ஒரு ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருந்தது. ஆனால் இந்தளவுக்கு மோசமாக இல்லை. இது எப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே டெப்த்து செம பள்ளமாக இருக்குது.
ரெண்டு பக்கமே சில இடத்துலலாம் செம பள்ளம். ஃபுல்லாக யானைகள் வந்து அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு இடம். ஆள் நடமாட்டமே ஜாஸ்தி கிடையாது. எப்பயாவது 1-2 பேர் வர்றாங்க போகிறாங்க, அதுமாரி தான் இருந்தது. ஆனால் சுத்தமாக யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பயாவது 1-2 பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. 1-2 வெஹிக்கிள் ஏதாவது எப்பயாவது வருது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஒரு லோன்லியாக, ஒரு அட்வென்ச்சராக, ஒரு சீனிக்காக உங்களுக்கு ஒரு டிரைவ் வேணும்னா நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா லைஃப்பில் உங்களால் மறக்கவே முடியாது. ஸோ அப்படி ஒரு செம அட்வென்ச்சரான ஒரு இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ரெசார்ட் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே கண்டெய்னர் ஒன்று இருக்குது. அங்கே நல்ல விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் அங்கேருந்து சைட்டிங்ஸ்லாம். பட் அங்கே வந்து யானை வந்து உடச்சிடுச்சான் அந்த தண்ணி பைப்பு இதெல்லாம். அதனால் அங்கே ஸ்டே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ரூமை இங்கே போட்டு அங்கே போய் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நைட்லாம் அங்கே தங்குறது, ஏன்னா நைட்டில் இறங்கி வர்றது கஷ்டம். டாய்லெட் ஏதாவது போனால் கரடி இதுமாரி ரொம்ப நிறையா மூமெண்ட் இருக்கான் யானை கரடிலாம். அதனால் கஷ்டம் அப்படின்னாங்க. உங்களுக்கு ரூம்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். காமிச்சிட்டு இங்கே பலாமரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பலாமரமாக இருக்குது. இந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். பாருங்கள், இந்த ரோட்டில் தான் வந்தோம். செம ஆஃப் டிரைவு. இப்போ நிறைய இடம்லாம் குண்டும் வீடாக இருக்குது. நீங்கள் லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டினா எடுத்துகிட்டு வராதிங்க. எஸ்யூவி தான் பெஸ்ட்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வர முடியாது. நாங்கள் எஸ்கிராஸில் வந்தோம். அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி, அதுவும் ரொம்ப கஷ்டமாலாம் இருந்தது. நிறைய இடத்துல ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. வந்து சேர்ந்தோன்னு அப்பா வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அப்படி ஒரு செம அட்வென்ச்சரை கடந்து இன்றைக்கி வந்தாச்சு. இங்கே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளவு, ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேட்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு 3 ரூம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரூம். அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். எதிர்த்தாப்பில் இருக்குது பாருங்கள், அது ஒரு ரூமு. இந்த 2 இல்லாமல் கண்டெய்னர் ஒன்று உள்ளுக்குள்ளார போகணும். கண்டெய்னர் மாடலில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னர் ரூமில் மட்டும்தான் ஏசி உண்டு. இந்த 2 ரூமும் நான் ஏசி தான். ஏன்னா கண்டெய்னரில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏசி போட்டிருக்காங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே காடு தான். ஒரு காட்டுக்கு நடுவில் தான் நம்ம ரூமே இருக்குது. இந்த ரிசார்ட்டோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஏக்கரான். இந்த 90 ஏக்கர்லையும் ஏறக்குறைய இருக்கிறது ஃபுல்லாக பலாமரம். அதில் எங்கே பார்த்தாலும் பலாக்காயாக தொங்கிட்டு இருந்தது. இந்த பலாக்காயை சாப்பிட்றதுக்கு தான் யானையும் கரடியும் ரெகுலராகவே வருதான். உள்ளுக்குள்ளாரே வந்துருமா பார்த்தா ஒவ்வொரு மரத்துலையும் ஒரு கரடி உட்காந்துருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான சூழலில் தான் இன்றைக்கி என்ன மாதிரி நிகழ்வுலாம் நடக்க போகுது, என்ன மாதிரி அனிமல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் ரூமை காமிக்கிறேன். இங்கே பொதுவாக எந்த அனிமல்ஸ்லாம் நம்ம ரெகுலராக பார்க்க முடியும்? கரடி இருக்கும், அப்புறம் மானு, பைசன் இருக்கும். இந்த வெளியில் யானை இதில் இருக்கும். சிறுத்தைலாம் வருதா? சிறுத்தை புலியெலாம்? ஆனால் இதுவரை பார்த்ததில்லை. இந்த விநாயகர் இருக்குது இங்கே. விநாயகா ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்க்கலால. 2 வாட்டி டைகரை பார்த்துருக்கேன். ஓ, டைகர் பார்த்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்துருக்குறாங்க. இல்லை, கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்துருக்கேன். ஸோ டைகர் வந்து அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து டைகர் இருக்குது. அப்படின்னா லெப்பர்டும் இருக்கும். லெப்பர்டு இருக்குது. லெப்பர்டு, கரடி, யானை எல்லாமே பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வர்றது கரடி யானையும் சைட் ஆகுது. பகல் நேரத்துலேயே வருதோ? பகல்லையும் வரும். பகல்னு அப்படி ஈவினிங் டயத்துலையா இல்லை? ஈவினிங் டயத்தில் தான் பார்க்க முடியும். ஒரு 4 மணிக்கு மேலே. நைட்டில் வந்து என்ன நேரம் வரைக்கும்? ஏன்னா இப்போ நம்ம அங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப என்ன டைம் வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம? நாங்கள் பார்த்தது ஒரு 11 டைமில், 11 o'clock டைமில் 2 கரடியை பார்த்தோம். நைட் 11 o'clock 2 சைடில் இருந்தது. இந்த ரூம்குள்ளார ஒரு 3 பெட் இருக்குது. இதை தவிர வெளியில் வந்து ஒரு 2 பெட் இருக்குது. ஆக மொத்தம் அது 5 பெட்டில் ஒவ்வொருத்தவங்களும் 2 பேர்னா மொத்தம் 10 பேர் வந்து இந்த ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணலாம். இங்கே வந்து பெர் ஹெட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 2500 ரூபா. இந்த 2500 ரூபாயில் 3 டைம் ஃபுட்டு, ஈவினிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் இங்கே வருமா? இங்கே வந்துடுது. இப்போ ஃபென்சிங் போட்டிருந்ததுனால வரமாட்டேங்குது. நீங்கள் எங்கே ஃபென்சிங் அங்கே போட்டிருக்கீங்களா? அந்த வழி, அந்த மரம் இருக்கு, சக்க மரம் இருக்கு, அதுக்கு பின்னாடியா? அந்த வழி இல்லையா? இப்போ நம்ம வழி நம்ம உள்ளுக்குள்ளார வர்றோமே, அதுக்கு கொஞ்சம் ஒரு
100 மீட்டர்ஸ் தள்ளி அங்கே போட்டிருக்கு. ரூமை பொறுத்த வரைக்கும் பழைய மாடல் பில்டிங், ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூம்லாம் வந்து நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. ரெஸ்ட் ரூமும் நல்லா தான் இருந்தது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வில்லா மாதிரி கொடுத்துட்டாங்க, ஒரு வீடே. அதில் வந்து நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஹாலில் நல்லா சோஃபாலாம் போட்டிருந்தாங்க. வெளியிலையும் அதுமாரி நம்ம உட்காந்துட்டு ஏதாவது அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து யானையெல்லாம் வருமா. உங்களுக்கு நான் அந்த ஃபுட்டேஜ்லாம் கூட காமிக்கிறேன். ஸோ அதுமாரி ரொம்ப த்ரில்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். கரடிலாம் வந்து உள்ளுக்குள்ளாரே வந்துமா. இவங்க ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியில், இந்த 90 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் சுற்றிலும் ஃபென்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஃபென்சிங் போட்டிருந்தாலும் ஃபென்சிங்கை உடச்சிக்கிட்டு யானை உள்ளுக்குள்ளார வந்து நம்ம தங்கியிருக்கிற அந்த கண்டெய்னர்லாம் வந்து டேமேஜ் பண்ணிட்டு தான். அது மட்டும் இல்லாமல் கரடியும் உள்ளுக்குள்ளாரே இருக்குங்கிறதுனால இரவு நேரத்தில் இந்த பகுதிக்கு வர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும். இந்த கண்டெய்னர் ஸ்டே எப்படி இருக்குது, அப்புறம் இங்கே என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம ஈவினிங்கில் வந்து வெளியில் போனோம், அங்கே நடந்த அட்வென்ச்சரான விஷயங்கள் நமக்கு, அப்புறம் இரவு நம்ம தங்கியிருக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த வித்தியாசமான அனுபவங்கள். பர்டிகுலராக சொல்லணுன்னா, நம்ம இந்த கண்டெய்னர்லேருந்து நள்ளிரவு ஒரு 12:30 மணிக்கு மேலே நடந்து வந்தோம். அந்த லெவல்லாம் வேறு லெவலில் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ரெகுலராக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.